கோதைக்கிழமை அத்தியாயம் 7 இன்றோடு முழுவதுமாக 7 நாட்கள் முடிவடைந்திருந்தது. தம்பியின் மறைவு அகலிகாவை நிறையவே பாதித்தது. வீட்டிற்குள் வந்தாலே தம்பி இல்லாத தனிமை ஏதோ ஒன்று அவளை அங்கு அமரவிடவில்லை. திரும்ப திரும்ப அவனின் ஞாபகமே இவளை துரத்தி கொண்டிருந்தது. இப்போதும் கூட அவன் இருந்த அறைக்குள் தான் சென்று அமர்ந்திருந்தாள். கடைசியாக இந்த ஒரு வருட காலத்தில் அவன் படுத்திருந்த அந்த இடம் இன்னமும் அவன் இருப்பதாக காட்டியது. என்ன செய்வது? எதையாவது செய், இந்த நிமிடத்தை எதிலாவது கவனம் செலுத்தி நகர்த்தி வா. இப்படி மூளை கட்டளையிட அவளுடைய மனமோ திரும்ப திரும்ப இழப்பையே யோசித்தது. அன்றைக்கு கடைசி நிமிடத்தில் இவளுக்கு உதவியாக வந்தது சாய்தான். கையில் பணம் இல்லாமல் திகைத்து அமர்ந்திருந்தவளுக்கு யாரிடம் என்ன கேட்பது என்று கூட புரியவில்லை. சற்றென்று நினைவு வந்தது சாய்தான். அதற்கு முந்தைய நாளில்தான் இவளை பார்த்து பேசிவிட்டு சென்றிருந்தான். தற்போது ஒப்பந்தமாகி இருந்த டைரக்டருக்கு ஒரு வகையில் அவன் தெரிந்தவன்தான். இன்னமும் சொல்லப்போனால் அந்த இடத்திற்கு ஆடிஷனுக்கு இவளை அனுப்பி வைத்தது கூட சாய்தான். என்னோட ஃப்ரெண்டு தான் அந்த டைரக்டரு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒட்டுமொத்தமாக ஒரு அறையில் தங்கியிருந்தோம். அதற்கு பிறகு தான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்தேன். அவனோட ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். நான் உன்னை பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆடிஷன் ஒரு வேளை நீ செலக்ட் ஆனால் தயங்காமல் நடிக்க சம்மதிச்சிடு. ஆடிஷனில் செலக்ட் ஆன உடனே சாயிடம்தான் முதலில் அழைத்து பேசியது. இதெல்லாம் நடந்து 2 நாட்களிலேயே தம்பியின் நிலை இப்படியாகியிருந்தது. சட்டென மருத்துவமனைக்கு கட்ட பணம் வேண்டி இருக்க யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் சாயின் நம்பருக்கு தான் அழைத்து பேசியிருந்தாள். பேசிய 1 மணி நேரத்திலெல்லாம் கையில் பணத்தோடு வந்து கொண்டிருந்தான் சாய். அப்போது எதுவும் கேட்கவில்லை. வேகமாக அடுத்த காரியங்களை பார்த்தால் சாய் கூட இவள் அருகிலேயே நின்று நிறைய வேலைகளை பகிர்ந்து கொண்டான். இப்போதுதான் யோசிக்கிறாள், பணம் திரும்ப கொடுக்க வேண்டுமே, அதற்காகவாவது நடித்து கொடுக்க வேண்டும். தம்பி இறந்த துயரத்தில் எதிலும் பற்றுதல் இல்லாமல் இருந்தவளுக்கு இந்த பணம் திருப்பி கொடுக்க வேண்டும் ஒரு கடமையாகவே தோன்றியது. அவன் உயிர் பிழைப்பதற்காக படத்தில் நடிக்க வேண்டும் என நினைத்தது கடைசியாக அவனுடைய கடைசி காரியத்திற்கு அந்த பணம் செலவாக மாறியிருந்தது. அதுதான் விதி என்பதோ? அந்த வாரத்திலேயே ஷூட்டிங் தொடங்குவதாக இவளுக்கு அழைத்து பேசியிருந்தனர். ஆரம்பகட்ட படப்பிடிப்பு எல்லாமே சென்னையில் தான் எடுப்பதாக முடிவாகி இருந்தது. அதை தாண்டி காரைக்குடியில் சில நாட்கள், அவ்வளவுதான். மிக மிக சின்ன பட்ஜெட் படம். ஆனால் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அதுவும் இவளுடையது. சற்று கடினமான கதாபாத்திரம். சிறப்பாக நடித்தாள் என்றால் நிச்சயம் மிக பெரிய புகழை தேடித்தரும். முதல் நாள் அங்கு சென்றபோது இருந்த மகிழ்ச்சி தற்போது துளிகூட இல்லை. என்னவோ ஒன்று நடக்கட்டும், இப்படியான மனநிலையில் தான் சுற்றி கொண்டிருந்தாள். ஷூட்டிங் தொடங்குவதற்கு முன்பாகவே தனக்கு முதல் பேமெண்ட்டாக 1,00,000 பணம் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தால் இவளுடைய தம்பி இருந்தது அங்கே இருந்த யூனிட்டில் பலருக்கும் தெரிந்திருந்தது. அவர்களும் தருவதாக சம்மதித்திருந்தனர். பணம் கைக்கு வந்த உடனேயே சாயை தேடி அவனுடைய வீட்டிற்கு சென்றிருந்தால் இவளுடைய முகத்தை பார்க்கவுமே ரொம்ப சோர்வாக தெரிகிற அகலிகா மெல்ல மெல்ல எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழ பழகிக்கோ, இயல்பை ஏற்றுக்கோ. இதுதான் நடக்கணும்னு முடிவாகி இருந்தால் நம்மளால் மாற்ற முடியுமா? அவனது சமாதான பேச்சுக்கு சோகையாக புன்னகைத்தாள். அவள் கொண்டு வந்திருந்த பணத்தை அவனுக்கு முன்னால் இருந்த டேபிளில் வைத்தவள். சரியான நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணினீங்க. நான் இருந்த குழப்பமான மனநிலையில் யார்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியலை. ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சின்ன சின்ன உதவிகள் வாங்கி இருக்கிறேன். அப்போ எல்லாம் சட்டுன்னு ஃபோன் பண்ணிவிடுவேன். என்னால் அன்றைக்கு அந்த நிமிஷம் எதுவும் என் ஞாபகத்தில் வரலை. யாரும் அழைக்கணும்னு அந்த நிமிஷம் தோணலை. கையில் ஃபோன் எடுத்தவ திகைச்சு போய் உட்காந்துருந்தேன். தேங்க்ஸ் சாய், சரியான சமயத்தில் வந்து உதவினீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதில் நீங்கள் கொடுத்த பணம் 1,00,000 ரூபாய் இருக்குது. சாரி அகலிகா, இந்த பணத்தை நான் உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. இந்த பணம் நான் தரலை, வேற ஒருத்தர் உனக்காக கொடுத்தாங்க. அவங்க கூட சொல்லியாச்சு திரும்ப தர வேண்டாம் அப்படின்னு. யார் சாய் அந்த பெரிய மனுஷன்? யாராக இருந்தாலும் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தானே நியாயம். யாருக்கும் இன்றைக்கு பணம் சும்மா கிடைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும். நான் கொடுத்ததா சொல்லி திரும்ப கொடுத்துடுங்க. நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அன்றைக்கு சட்டுன்னு நீ கேட்கும்போது என் கையில் எந்த பணமும் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் அம்மாவுக்காக இருந்த எல்லா பணத்தையும் அனுப்பி வச்சேன். என்னோடய செலவுக்கு மட்டும்தான் கையில் வச்சுருந்தேன். இது எங்கள் டைரக்டர்கிட்ட கேட்டு வாங்கின படம். உன்னோட பேரை சொல்லி கேட்கல. பொதுவாக இது போல் ஒரு பிரச்சனை, அவசரமாக பணம் தேவை இருக்குது அப்படின்னு சொன்னேன். சார் யோசிக்கவே இல்லை, கொண்டு வந்து கொடுத்தார். கூடவே திரும்ப இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான். அது நல்லா இருக்காது. என்னவோ உன்னோட விஷயத்தில் மட்டும்தான் டைரக்டர் அப்படி நடந்துக்கிட்டார். மற்றபடி உண்மையிலேயே நிறைய இறக்க குணம் நிறைஞ்சவர். இன்னமும் கூட நான் அங்கேயே இருக்க காரணம் கூட அதுதான். பணம் பற்றியே யோசிச்சு கொண்டிருக்க வேண்டாம். உன்னோட எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த படம் நல்ல மாதிரியாக போகும்.
நிச்சயமா அடுத்த சில வருடங்களுக்கு நீ முன்னணி நடிகையா இருப்ப. எனக்கு அதுல நெறைய நம்பிக்கை இருக்குது. திறமையான பொண்ணு நீ. ம். பணத்த எடுத்துக்கோ. அப்பாவுக்கு தேவையான எல்லாமே வாங்கி குடு. உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கோ. அறிமுக நடிகை அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கக்கூடாது இல்லையா? ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரியான சமயத்துல உங்க டைரக்டருக்கு என்ன உதவி தேவையோ, அத என்னால முடிஞ்ச அளவு பண்ண முடியும். நிச்சயமா யாருக்கும் கடங்காரியா நான் இருக்க மாட்டேன். அது உன்னோட விருப்பம் அகலிகா. மனிதனுக்கு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நிச்சயமா ஒரு நாள் உன்னோட உதவி கூட எங்க டைரக்டர் சாருக்கு தேவைப்படலாம். அப்ப நீ தாராளமா உதவி செய்யலாம். ஓகே சாய், நான் வரேன். அன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாட்கள் வேகமாக நகர்ந்தது. அகலிகா ஒப்பந்தமாகி இருந்த படம் ஷூட்டிங் தொடங்கி இருந்தது. தன் தந்தையையும் கூடவே அழைத்து சென்று வந்தாள். சில நேரங்களில் தனியாகவும் சென்று வந்தாள். ஷூட்டிங்கிற்கு என்று வருபவர்கள் நிறைய பேர் இவளுக்கு தெரிந்தவர்கள். ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்தில் சந்தித்து இருந்தால் அவளால் இயல்பாக எல்லோரிடமும் ஒன்ற முடிந்தது. நடிக்கவும் நிறைய சிரமமாக இல்லை. டைரக்டர் சொல்வதற்கு முன்பே ஸ்கிரிப்டை பார்த்தாள் என்றால் தயங்காமல் அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றவாறு நடித்து கொடுத்தாள். அழுகை காட்சி எடுக்கும்போது கூட கிளிசரின் தேவைப்படவில்லை. தன் தம்பியை நினைத்தாள் என்றால் கண்களில் கண்ணீர் சரசரவென வழிந்தது. நடிப்பில் உண்மையில் ஒன்றி இருந்தால் குதூகல காட்சியோ அழுகை காட்சியோ சிரிக்க வைக்க வேண்டுமோ எல்லாமே இயல்பாக இவளுக்கு வந்தது. அந்த காட்சிக்கு தேவையான எக்ஸ்பிரஷன் அவளது முகத்தில் தாண்டவமாடியது. அங்கு இருந்தவர்கள் பலரும் இவளை எக்ஸ்பிரஷன் குயின் என்று அழைக்க ஆரம்பித்தனர். வேகமாக திரைப்படம் வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. டப்பிங் ஆர்டிஸ்ட் என்று யாரையும் படத்திற்கு தேர்வு செய்து இருக்கவில்லை. இவளுடைய சொந்த குரலிலேயே பேசியிருந்தாள். அதே நேரத்தில் அங்கே அக்னிதேவ் அவனுடைய படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தான். அன்றைக்கு சாயிடம் கோபமாக பேசியவன் அதன் பிறகு மறுபடியும் 2 கதாநாயகிகளை மாற்றியிருந்தான். அதுவும் திருப்தியாக அமையவில்லை. கடைசியாக தன்னுடைய 2வது படத்தில் நடித்த நடிகையையே மறுபடியும் ஒப்பந்தம் செய்திருந்தான். அது பெரிய கிசுகிசுவாக காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்தது. சோசியல் மீடியா, பத்திரிகை என எல்லாவற்றிலும் இருவரை சேர்த்து மறுபடியும் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். எந்த படம் எடுத்தாலும் இந்த கதாநாயகியோடு இவனை சேர்த்து பேசுவது இவனுக்கு புதிது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அப்படியே மாறி இருந்தது. அக்னிதேவ் நிச்சயமாக இந்த பெண்ணை காதலிக்கிறான். அதனால்தான் இதுவரையிலும் இல்லாத வகையில் முதல் முறையாக தன்னுடைய படத்திற்கு மறுபடியும் ஒப்பந்தம் செய்திருக்கிறான். இப்படியாக எல்லா பக்கமும் பரவியது. இதற்கு ஏற்றாற்போல் அடிக்கடி இருவரும் இணைந்து இருக்கும் புகைப்படங்கள், கலந்து கொண்ட பார்ட்டி என அவ்வப்போது சோசியல் மீடியாவில் லீக்காகி வந்த வண்ணம் இருந்தது. இதுவே சற்று பரபரப்பாக பேசப்பட்ட படம். ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே நல்ல லாபத்திற்கு விற்பனை ஆகியிருந்தது. வெளியே நடக்கின்ற இந்த கிசுகிசுக்கள் எதுவுமே அக்னிதேவை பாதித்திருக்கவில்லை. அவனுடைய கவனமெல்லாம் படம் நல்ல முறையில் எடுக்க வேண்டும் என்பதில் மட்டுமே இருந்தது. ஆரம்பகட்ட படப்பிடிப்பு மட்டுமே சென்னையில் நடந்தது. அடுத்தடுத்து பெங்களூர், அதன் பிறகு வெளிப்புற படப்பிடிப்பு என எல்லாமே வெளிநாட்டில் எடுக்க முடிவு எடுத்திருந்தான். இது போலவே யூனிட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கொண்டு வெளிநாடு புறப்பட்டிருந்தான். 4 மாதங்களுக்குள் படத்தை எடுத்து முடிக்க வேண்டும் என்பது அக்னிதேவின் முடிவாக இருந்தது. அதனால் இங்கே நடக்கின்ற எந்த பிரச்சனையும் அவனது காதுக்கு எட்டவில்லை. ஏனென்றால் அவனுடைய கவனமெல்லாம் அவனுடைய வேலையில் இருந்தது. எப்போதுமே இவன் இப்படித்தான். சாயிற்கு தெரிந்தாலுமே அவனும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இது எப்போதுமே வருகின்ற விமர்சனம் தானே. இதையெல்லாம் பெரிய பொருட்டாக அக்னிதேவ் யோசித்தது கூட கிடையாது. ஒருமுறை சாய் கூட அக்னிதேவிடம் கேட்டிருந்தான். எப்படி சார் உங்களை பற்றி கேவலமான விமர்சனம் எல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொண்ணோட சம்மந்தப்படுத்தி பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க. மீடியாக்களில் கூட அப்பப்போ இது போல் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் இதெல்லாம் உங்களை பாதிக்க செய்யாதா? சாய், இது அவங்களோட தொழில். அவங்களோட வளர்ச்சிக்காக இது போல் செய்து தானே ஆகணும். இதை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்புறமா இதெல்லாம் நமக்கு விளம்பரம் தானே. ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதில் நடித்த நடிகைகள், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் பற்றி ஏதாவது கிசுகிசு மக்கள் மத்தியில் நிச்சயமாக பரவ விடணும். அப்போ தான் அந்த படத்தை பார்க்கணும்னு மக்கள் ஆசைப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியலை. நம்ம தனியாக விளம்பரத்துக்கு செலவு செய்கிறத விடவும் இது நல்லது. நமக்கு சரியாக நல்ல விளம்பரம் அவங்க கொடுக்குறாங்க. நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்களே வழி செஞ்சு தராங்க. அதனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. ஏனோ இப்போது அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் சாப்பிட மறந்து தூங்க மறந்து விடாமல் வேலை செய்து கொண்டிருந்தான். நிச்சயமாக இந்த படம் முடித்துவிட்டால் சில நாட்களிலேயே அதன் வெற்றி ஊர்ஜிதமாகிவிடும். அதன் பிறகு நிச்சயமாக 1 மாதம் வரையிலுமே பார்ட்டி என கொண்டாடி தீர்த்து விடுவான் அக்னிதேவ். அதுவும் இவனுக்கு தெரியும். வேகமாக இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இடையிடையே
சேர்க்க வேண்டிய மியூசிக், பின்னணி குரல் என அனைத்தையுமே வேலையோடு வேலையாக முடித்துக்கொண்டு வந்தார். குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் தேதியை கூட முடிவு செய்திருந்தனர். புரொடியூசர் சார்பாக மீட்டிங் போட்டு ரிலீஸ் தேதியை அறிவித்திருந்தனர். இது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிக் கொண்டிருந்தது. படம் ரிலீஸுக்கு முன்பாகவே வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருந்தது. கல்லூரி மாணவர்கள், சராசரி குடும்ப தலைவர்கள் என யாரிடம் சென்று கேட்டாலும் யோசிக்காமல் அவர்கள் சொன்ன பதில், இப்போதைக்கு எந்த படமும் தியேட்டரில் போய் பார்க்கலைங்க. நம்ம டைரக்டர் அக்னிதேவோட படம் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த படத்துக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். 10 நாளைக்கு முன்னாடியே ஆன்லைனில் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும் சொல்லி இருக்கிறாங்க. முதல்ல புக் பண்ணணும். இது பையன்கிட்ட என்னவோ ஸ்பெஷல் இருக்குது. வீட்டு குழந்தைங்க கூட அப்படியே ட்ரைலர் பார்த்து கூட்டிகிட்டு போகணும்னு கேட்குறாங்கன்னா பாருங்களேன். அக்னிதேவிற்கு இதெல்லாம் தெரியவில்லை. எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு ரிலீஸிற்கு முந்தைய நாள் தான் சென்னைக்கு வருவதாக முடிவு செய்திருந்தான். அதே போலத்தான் இங்கே அகலிகாவின் நிலையும் இருந்தது. கிட்டத்தட்ட அக்னிதேவின் டைரக்ஷனில் உருவான திரைப்படமும் அகலிகாவின் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவதாக பத்திரிகையில் விளம்பரம் செய்திருந்தனர். அக்னிதேவின் படம் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது என்றால், இங்கே அகலிகா நடித்த படம் முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்டை அடிப்படையாக கொண்டது. நடிப்பில் எல்லா வகையிலும் ஸ்கோர் செய்திருந்தால் படம் ரிலீஸுக்கு முன்பாகவே 2 படங்களில் நடிப்பதற்கு புக் செய்ய இவளை அணுகியிருந்தனர். ஏற்கனவே படம் எடுத்து கொண்டிருந்த டைரக்டர் கூட தன்னுடைய அடுத்த படத்திற்கு நீதான் நடிக்க வேண்டும் என ஒரு பெரும் தொகையை தர முன்வந்திருந்தார். எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருந்தால் உடனே சம்மதிக்கவில்லை. முதல் படம் வெற்றி பெற்றால் மட்டுமே நடிப்பை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிதான் முடிவு செய்திருந்தால். தம்பியை மறக்கவில்லை, ஆனால் மனதில் உள்ள கவலைகளை மறக்க பழகியிருந்தால். யூனிட்டில் உள்ள அனைவரிடமும் ஒரே மாதிரியாக மரியாதை செலுத்த பழகியிருந்தால். ஒரு கதாநாயகி என்கின்ற பந்தா துளி கூட கிடையாது. இந்த குணமே அவளை உயரத்திற்கு அழைத்துச் சென்றது. படம் ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க சற்று பதட்டமாக காணப்பட்டாள் அகலிகா. பணம் செலவு செய்து எடுத்தவர்கள் நஷ்டமடைய கூடாது. இறைவனிடம் நிறைய பிரார்த்தனை வைத்தாள். அன்றைய தேதியில் 2 படம் மட்டுமே ரிலீஸ் என சொல்லி இருக்கே, சற்றே பயம் கூட இருந்தது இவளுக்கு. நிச்சயமாக பெரிய பட்ஜெட் படம் எனும்போது அந்த படத்தை தானே பார்க்க விருப்பப்படுவார்கள். ஏனோ எப்போதும் போல இப்போதும் அக்னிதேவ் மேல் கோபம் வந்தது. இவனுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த வாரம் இவனோட படத்தை ரிலீஸ் செஞ்சா ஆகாதா? சின்ன டைரக்டர் வாழவே கூடாதா? சின்ன பட்ஜெட் படம் எதுவுமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அவங்களுக்காக சில நாட்கள் தள்ளி வச்சிருந்தா இவனுக்கு என்ன பிரச்சனையா? இப்படிதான் மனதிற்குள் நினைத்து அவனை திட்டி தீர்த்தாள். எதிர்பார்த்த நாளும் வந்திருந்தது. கோலாகலமாக 2 படங்களும் வேறு வேறு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி இருக்க, யாருடைய படம் வெற்றி பெறும், யாருக்கு தோல்வி கிடைக்கும் என்று சற்றே பதட்டத்தோடு கவனிக்க ஆரம்பித்தாள் அகலிகா. போதைக்கணமே அத்தியாயம் 8. மேஜிக். பல நேரங்களில் இந்த வார்த்தையை கேட்டபோது சிரித்துவிட்டு நகர்ந்திருக்கிறாள் அகலிகா. ஆனால் அந்த வார்த்தை இன்றைக்கு நிஜத்தில் அவளுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தது. உண்மையிலேயே மேஜிக் தான். முதல் படம் வெற்றிகரமாக எல்லா தியேட்டர்களிலுமே ஓடி சிறந்த அதிர்ஷ்டக்கார நடிகை என்ற பெயரை இவளுக்கு பெற்றுக் கொடுத்தது. அந்த படம் வெற்றி பெறவும் ஏற்கனவே பேசியிருந்த டைரக்டர்கள் தங்களுடைய படத்திற்கு நிச்சயமாக நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்று இவளிடம் கேட்டு கொண்டிருந்தனர். முன்னமே சொன்னதுதான். அப்போது தெளிவாக முடிவு எடுக்காமல் கூறியிருக்க, இப்போது மகிழ்ச்சியோடு நடிக்க சம்மதித்திருந்தாள். ஏற்கனவே முதல் படம் எடுத்த டைரக்டருக்கும் அடுத்த படத்திற்கான கால்ஷீட்டை கொடுத்திருந்தாள். கால்ஷீட்டின் கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையுமே தன் தந்தையிடம் ஒப்படைத்திருந்தாள். ஒரே நாளில் இவளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியிருந்தது. இப்போது பழைய வீட்டில் அவள் தங்கியிருக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் படத்தில் நடித்து பெயர் கிடைத்த பிறகு அங்கே இருந்தால் அவ்வளவு நன்றாக இருக்காது என்று வேறு ஒரு வீட்டிற்கு ஷிஃப்ட் ஆகியிருந்தால். புதியதாக நடிக்க ஒப்பந்தமாகி இருந்த ஒவ்வொரு படமுமே வேறு வேறு கதாபாத்திரங்கள். ஒரு படம் கிராமத்து நங்கையாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்க, மற்றொன்று முற்றிலும் வேறாக நகரத்து பெண்ணாக தோற்றமளித்தாள். இன்னொன்றில் யாருமே ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற கதாபாத்திரம். 2 குழந்தைகளுக்கு தாயாக நடிக்க ஒப்பந்தமாகி இருந்தால். எதையும் குறைவாக நினைக்கவில்லை. தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை அவளுக்கு நிறைய இருந்தது. அவளுடைய தற்போதைய நிலைப்பாடு, தன்னால் எத்தனை படம் முடியுமோ, எத்தனை படத்திற்கு ஒப்பந்தம் செய்கிறார்களோ அந்த படம் வரைக்கும் முடித்து கொடுத்து விடலாம், பிறகு நடிக்க தேவையில்லை. இப்படித்தான் நடிக்க ஒப்பந்தமானது. ஆனால் அது வேகமாக நகர்கின்ற சக்கரம் போல நிற்காமல் ஓட ஆரம்பித்தது. இளையவர்கள் முதல் முதியோர் வரை ஏதோ ஒரு வகையில் வசீகரித்திருந்தாள் அகலிகா. அனைவருமே திரும்ப திரும்ப இவளுடைய புகைப்படத்தை தங்களுடைய டிபியாக வைத்துக்கொண்டு சுற்றினர். இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் ஆகட்டும், எல்லாமே இவளுடையதைத்தான் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தனர். முதல் படத்திலேயே அனைத்து தரப்பினரும் தேடப்படும் கதாநாயகியாக மாறியிருந்தாள் அகலிகா. இப்போது நிறைய விளம்பர படங்களும் நடிக்க அழைத்திருந்தனர். ஏனென்றால் அனைத்து வகையான உடைகளுக்குமே இவளுடைய பொருத்தமாக இருந்ததுதான் காரணம்.
அகலிகா புடவை விளம்பரத்தில் நடித்திருக்க அகலிகா தொட்டு பார்த்த ஒரு பட்டு சேலையோட விலை என்ன தெரியுமா? எவ்வளவு? 30,000 இருக்குமா? 30,000மா? அதோட ரேட் கிட்டத்தட்ட 75,000. அப்புறமா அவங்க கட்டியிருந்த சேலையோட விலை கிட்டத்தட்ட 2,00,000. சும்மா இல்ல. அந்த சேலைய கட்டி விளம்பரத்துல நடிச்சதாலேயே அந்த துணிக்கடை அவ்வளவு ஃபேமஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு துணி எடுக்க போகிற பாதி பேர் அந்த சேலைய தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்பா! செம்மல்ல. எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அவங்களுக்கு அது நெறைய இருக்குது போல இருக்கு. அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றியடையும். அத வச்சு தொடர்ந்து முன்னணிக்கு வருவாங்க அப்படின்னு. நீ வேற அவங்களோட பேட்டிய ஒரு சேனல்ல ஒளிபரப்பி இருந்தாங்க. அங்கே அந்த ஆங்கரிங் பண்ற பொண்ணு கேட்ட கேள்விக்கு அகலிகா என்ன சொன்னாங்க தெரியுமா? படம் மட்டும் ஓடாம இருந்திருந்தா என்னோட திரையுலக வாழ்க்கையே அதோட முடிஞ்சிருக்கும். ஆனா எதிர்பாராத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. எல்லோருமே முதல் படத்துல நடிச்ச அந்த கேரக்டர் பேர சொல்லி தான் கூப்பிடுறாங்க. பொது இடத்துக்கு கூப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க என்ன ஒரு நடிகையா பார்க்கல, அவங்க வீட்டு பொண்ணா பார்க்குறாங்க. அதுக்காகவே தொடர்ந்து நடிக்க முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்ம தானே! அவங்கள பார்த்தா நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற எண்ணம் தானே வருது. ஒரு நடிகைங்கிற எண்ணம் எங்கேயுமே வரல. அவங்களோட கண்ணே பாதி கதைய சொல்லுது. அந்த அளவுக்கு சிறப்பா நடிக்கிறாங்க. இது எல்லாமே கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் பேசிக்கொண்டது. ஒரே நேரத்தில் 2 படங்களுக்கு ஒப்பந்தமாகி இருந்தால், மாறி மாறி கால் ஷீட் கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தாள் அகலிகா. இந்த பரபரப்புக்கு நடுவே இன்னொரு சந்தோஷமான விஷயம் அவளது வாழ்க்கையில் நடந்திருந்தது. அந்த அந்த வருடத்திற்கான சிறந்த புதுமுக நடிகைக்கான விருதுக்காக இவளை செலக்ட் செய்திருந்தனர். அதற்கான விழா அடுத்த சில வாரங்களில் இருக்கும். வரவேண்டும் என ஏற்கனவே அழைத்திருக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமாக தயாரானாள். முன்பு சிறு சிறு கேரக்டர்களில் நடிக்கும்போது அவ்வளவு ஆசைப்பட்டது அது போன்ற ஒரு விழாவிற்கு சென்று பார்த்து ரசிக்க வேண்டும் என்பது. ஆனால் இன்றைக்கு அதே விழாவில் சிறந்த அறிமுக நடிகை என்பதற்கான விருதை இவளுக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்று சொன்னபோது உண்மையிலேயே கண் கலங்கியது. என்ன மாதிரியான உடை அணிய வேண்டும் என்று முன்பே யோசித்து முடிவு செய்திருந்தால். அழகாக பட்டுச்சேலை, லேசான எடையோடு தெரிவு செய்து வைத்திருந்தால். தந்தையிடம் காட்டிய போது அவருக்கு அத்தனை மகிழ்ச்சி. மகிழ்வாகவே தலையாட்டினார். நீ சாதிக்க பிறந்தவ. நிச்சயமா உனக்கு இன்னமும் நல்ல எதிர்காலம் இருக்குது. உடலை வருத்தி எதுவும் செய்ய வேண்டாம். போதிய அளவிற்கு ஓய்வெடுத்துக்கோ. ஆனால் அதே நேரத்தில் நல்ல படங்களை தேர்வு செஞ்சு நடிக்கிற காலம் கொஞ்சம்தான். ஆனால் நீண்ட காலத்துக்கு உன்னோட பேர் அந்த திரைப்படத்துறையில் இருக்கணும். நிச்சயமா நிச்சயமா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்ப்பா. ஆர்வமாக காத்திருக்க ஆரம்பித்தால் அந்த நாளுக்காக. இவளுடைய கனவு நிறைவேறப் போகின்ற அந்த நாளுக்காக தனக்கு விருது கொடுக்கப் போகிறார்கள். பெரிய டைரக்டர் யாராவது கொடுப்பார்கள். அவர்களின் கையால் வாங்கப் போகிறார்கள். யாராக இருக்கும் அதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தார். சக நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் தேர்வாகி இருப்பார்கள், இப்படி எல்லாமே அவளுடைய மனம் யோசித்தது. நிறைய நடிகர் நடிகைகளை நேரில் பார்த்தது கிடையாது. இவளுடைய நட்பு வட்டம் ரொம்ப சிறியதாகத்தான் இருந்தது. நிச்சயமாக எல்லா மொழிகளிலிருந்துமே மொத்தமாக நடிகையர், மியூசிக் டைரக்டர், நடன இயக்குனர் இப்படி பல துறைகளை சேர்ந்தவர்களும் மொத்தமாக அந்த இடத்தில் கூட போகிறார்கள். நிறைய பேரை அங்கே சந்திக்கலாம். சற்றே முன்னணியில் இருக்கக்கூடிய யாரையுமே நேரில் பார்த்தது கிடையாது. அருகில் நெருங்கக்கூட முடியாது என நினைக்கின்ற பல நட்சத்திரங்களை அருகில் இருந்து பார்க்கலாம். இது எல்லாமே தான் அப்போதைக்கு அவளுடைய ஆர்வமாக இருந்தது. பெரிய கலையரங்கத்தில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்த முடிவு எடுத்திருந்தனர். பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஒப்பந்தமாகி இருந்தார். அந்த பெண்ணையுமே இவள் இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. விழா அரங்கம் முன்பின் பெரிய அரண்மனை போல செட் செய்திருந்தனர். வாசலில் இருந்து சிவப்பு கம்பள விரிப்புடன் தொடங்கி இருக்க அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இருக்கையில் சென்று அமர வேண்டும். இப்போது சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருந்தால். அடுத்த 2 புதிய படங்களுக்கு கூட ஒப்பந்தமாகி இருந்தாள் அகலிகா. அடுத்தது அவளுடைய கனவாக இருந்தது. தனக்கும் தந்தைக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பதுதான். இவள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நாள் ரொம்ப தூரத்திலெல்லாம் இல்லை. ஏனென்றால் இவளுக்கு பெரியதாக எந்த செலவும் கிடையாது. வருகின்ற அனைத்து பணத்தையுமே தனக்காக, எதிர்காலத்துக்காகத்தான் எடுத்து வைக்க ஆரம்பித்திருந்தாள். இவளுடைய எதிர்பார்ப்பிற்கு வீடு அமைந்தால் வாங்கிவிடலாம். இப்படியான எண்ணத்தில் தான் தந்தையிடம் கூறியிருந்தாள். அப்பா, ரொம்ப நாளைக்கு வாடகை வீட்டில் இருக்க முடியாது. இது அவ்வளவு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு பணம் சேர ஆரம்பிச்சிடுச்சு. வீடு கூட சொந்தமாக வாங்கிடலாம். நல்ல வீட்டு புரோக்கர்கிட்ட சொல்லி பார்க்க ஆரம்பிங்கப்பா. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே புது வீட்டுக்கு நம்ம போயிடலாம். வரவு செலவு எல்லாமே தந்தைக்கும் தெரிந்து இருந்ததினால் அவரும் கூட அந்த யோசனையில் தான் இருந்தார். ஆமாண்டா, நானும் இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடு வாங்கிடலாம். சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே முதலீடாக தான் போடணும். எதையுமே வேஸ்ட் செய்யக்கூடாது.
இந்த சினிமா உலகம் ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் நாம செட்டில் ஆகிடலாம். அப்பா இது எல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? நீங்க பார்த்து செஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்ன வாங்கினாலும் உன் பெயருக்கு தான் வாங்குவேன். எனக்காக எதுவும் வாங்க மாட்டேன். அதனால உன்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும். எனக்கும் நிறைய நாட்கள் எல்லாம் நடிக்கணும்னு ஆசை கிடையாதுப்பா. இப்போதைக்கு நல்ல நடிகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெயரோடவே சில படங்கள் நடிக்கணும். பிறகு ஓய்வு தான். முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு படம் முடிச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா சினிமா துறையை விட்டு விலகிடலாம். இதுதான் என்னோட ஐடியா. நீ சொல்கிறது தான் சரி. உன் விருப்பம் போல செய். இப்படி பேசியிருந்தார். இதெல்லாம் யோசனை செய்தபடியே தான் விழாவிற்கு பங்கு கொள்ள வந்திருந்தது. வாசலிலேயே ஒரு தொகுப்பாளர் இவளை வழிமறித்து சில ஃபோட்டோக்களை எடுத்து அப்போதே பிரேமிட்டு இவளிடம் கொடுத்தனர். அப்படியே இவளிடம், சொல்லுங்க, நாங்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஃபோட்டோவை சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த படம் நடிக்கும் போது நினச்சிங்களா இந்த படம் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை உங்களுக்கு பெற்றுத்தரும்னு? நிச்சயமாக இல்லை. சராசரியான ஒரு கேரக்டர் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். ஆக்டிங்கில் அவங்க என்ன கேட்டாங்களோ அதே மாதிரி நடித்து கொடுத்தேன். அதுதான் இன்றைக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. என்னை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து நிற்க வச்சிருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நானும் கூட நடிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டேன். நிறைய டேக் வாங்கினேன். டைரக்டர் சார் திட்டினாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எங்கள் டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர். உண்மையிலேயே ஷூட்டிங் சமயம் ரொம்ப ஜாலியாக போச்சுது. அவரும் கிட்டத்தட்ட எங்களோட ஏஜ் தான். அதனால் நிறைய விளையாட்டோட தான் அந்த நாட்கள் நகர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது நடிக்க செல்லும்போது. நடிச்சுட்டு மற்ற நேரங்களில் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். உண்மையிலேயே அந்த நாட்கள் மறக்க முடியாது. சரி, இந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் குயின்னு பேர் வச்சுருக்காங்களாமே, உண்மையா? அது உண்மைதான். அவங்க எதிர்பார்க்குற அந்த நடிப்பை எளிதாக என்னோட முகத்தில் கொண்டு வந்தேன். அதனால் யூனிட்டில் எல்லோரும் அப்படி தான் அழைச்சாங்க. முதல்ல எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்புறமா நாள்பட பழகிடுச்சு. கேட்க நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பிரஷன் குயின். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கு உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது கெஸ்ஸிங் இருக்குதா? சாரிங்க, சத்தியமாக எனக்கு எந்த கெஸ்ஸிங்கும் கிடையாது. நான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு கூட நினச்சதில்ல. அகலிகா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை ஏன் பிடிக்குது தெரியுமா? மனசுக்குள்ளே எதையுமே யோசிக்காமல் இயல்பாக பேசுகிற இந்த குணம்தான் உங்களுக்கு நிறைய நிறைய இருக்குது அகலிகா. நீங்கள் நடித்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது படம்னு யாரும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையாக நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் என்று பொக்கையை கையில் தர பெற்றுக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்தாள். ஸ்டேஜில் இருந்த 6வது வரிசையில் இவளுக்கு இருக்கைகள் ஒதுக்கி இருந்தனர். புன்னகையோடு அங்கே சென்று அமர்ந்தாள். சுற்றிலும் வேடிக்கை பார்க்க நிறைய நட்சத்திரங்கள் வரிசையாக அமர்ந்திருந்தனர். நிறைய பேரை திரையில் மட்டுமே பார்த்திருக்கிறாள், நேரில் சந்தித்தது கிடையாது. அகலிகா அதிக ஒப்பனை கிடையாது. இயற்கையான முகத்தோற்றம். தலைமுடியை அழகாக பின்னி மல்லிகை சிரம் வைத்திருந்தால். கழுத்தை அலங்கரிக்க ஆர்டிக் நகை. லேசான உதட்டு சாயம். கூடவே புடவை கலரில் நெற்றியில் சிறு பொட்டிட்டு இருந்தால். அவ்வளவுதான் அலங்காரம். அதுவே அவளை தேவதையாக காட்டியது. ஆரம்ப நிகழ்ச்சி தொடங்கிய உடனேயே வரவேற்பு நடனம் நடிகை ஒருவர், அப்போதைக்கு சற்று முன்னணி நடிகையாக இருக்கக்கூடியவர் நடனமாட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் களை கட்ட ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் இயல்பாக ரசித்து பார்த்தாள். ஒரு நிகழ்ச்சி முடிந்திருந்தால் நிகழ்ச்சி முடியும் போது கைகளை ஆரவாரத்தோடு தட்டினாள். நிறைய நேரம் கேமராவில் ஃபோக்கஸ் இவளை தான் சுற்றி கொண்டிருந்தது. இன்னமும் சொல்லப்போனால் அன்றைய நிகழ்ச்சி ஒரு தனியார் சேனலில் லைவாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்க அகலிகாவின் முகத்தை காட்டும்போது எல்லாமே ரசிகர்கள் ஆரவாரம் மட்டுமல்ல, இங்கே டிஆர்பி ரேட்டிங் கூட உயர்ந்து கொண்டிருந்தது. இது எல்லாமே தெரிந்ததாலோ என்னவோ அடிக்கடி அகலிகாவை கேமரா முற்றுகையிட ஆரம்பித்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடங்கும் போது அவள் ஆர்வமாக கவனிப்பது, நிகழ்ச்சி முடியும் போது ஆரவாரமாக கைத்தட்டுவது, சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பித்தாள். இது எல்லாமே நேரலையாக கேமராவில் பதிவாகியது. இறுதியாக வரிசையாக ஒவ்வொருவரையும் அழைத்து விருது கொடுக்க ஆரம்பித்த போது சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது பெற்றுக்கொள்ள அகலிகா வருகிறார் என்று கூற அவள் எழுந்து நிற்கவுமே அரங்கமே அதிரும்படியாக கரவோசம் வானை தொட்டது. மெல்ல படியேறினாள். மேடையில் நடுநாயகமாக நிற்க நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருந்த பெண்மணி அவளிடம் கேள்வி கேட்டார். உங்களுக்கு இந்த விருது கொடுக்க போகிறாங்க இல்லையா? இதை யார் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க? சொல்ல முடியுமா அகலிகா? விருது கிடச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு தெரியும். ஆனால் யார் கொடுப்பாங்கன்னு தெரியாது. யார் கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்குவேன். ஏனுங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக விருது கொடுக்கறதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிற விஐபி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா?
நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்களேன். எனக்கு ஆர்வமா இருக்கு. உங்கள நீண்ட நேரம் காக்க வச்சு எங்களுக்கு விருப்பம் இல்ல. அதே சமயம் அனைவராலும் பேசப்படுற ஒரு டைரக்டர். சமீபத்தில் வெற்றி படம் கொடுத்து இவரும் கூட இந்த விருது மேடைக்கு விருது வாங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரசிகர் கூட்டத்தில் இருந்து நிறைய பேரின் கூச்சல் மட்டுமே வந்தது. வேறு எதுவுமே சொன்னது கேட்கவில்லை. நிஜமாவே நீங்க சொன்னது பெயர் எதுவும் எனக்கு தெரியல. உங்கள காக்க வைக்க வேண்டாம். நானே சொல்லிர்றேன். பிரபல வளர்ந்து வரும் இளம் டைரக்டர் எடுத்த படங்கள் எல்லாம் எல்லோருடைய பார்வையுமே அவர் பக்கம் திருப்பி இருக்கு. இளம் உள்ளங்கள வசியம் செய்ய வச்சிருக்கிறாரு. ஓரளவிற்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்ல. நம்ம இளம் டைரக்டர் அக்னிதேவ். அக்னிதேவ் சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஆரவாரமாக ஒரு நிமிடம் கூச்சல் கிளம்ப வெளிச்சம் வண்ண விளக்குகளுக்கு நடுவே அக்னிதேவ் வந்து கொண்டிருந்தான். ஹலோ சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் என்று மைக்கை வாங்கியவன், ஹலோ வணக்கம் சென்னை, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? தனக்கு பதிலாக ஆரவாரமாக கூச்சல் கிளம்ப, புரியுது நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால் உங்களை மறக்கவே முடியாது. இப்படி ஒரு விழா மேடையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கன்னா அது உங்களோட தயவால் தான். சார் பேசினது போதும். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஏங்க ஏன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சுலர் அப்படிங்கிற பேரோட சந்தோஷமாக கழிக்கலாமே. எனக்கு அவ்வளவு அவசரமாக கால் கட்டு போட சொல்லி தள்ளி விட பார்க்குறீங்க. நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. கல்யாணம் பண்ணிக்க இன்னமும் நிறைய டைம் இருக்குது. கேட்டுக்கோங்க சென்னை மக்களே, தமிழ்நாட்டு அழகான பெண்களே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம்ங்கிற ஆசையே இல்லையாம். நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்கலாம். கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. திறமையான டைரக்டர். ரொமான்டிக்கா படம் எடுக்கிறாரு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை கல்யாணம் பண்ணினா எந்த அளவுக்கு சொந்த வாழ்க்கையில ரொமான்டிக்கா இருப்பார்ன்னு. தேங்க் யூ வெரி மச். இத நான் எப்படி எடுத்துக்கொள்றது? பாராட்டாவா? இல்ல சரி அது போகட்டும். அடிக்கடி உங்கள பத்தி கிசுகிசுக்கள் நெறைய வருது. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் இங்கேயே சொல்லணுமா என்ன? வேண்டாமே. இந்த கேள்விய நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே சார். சிறந்த புதுமுக நடிகைக்கான விருது. இத உங்க கையால வாங்க காத்திருக்கிறாங்க அகலிகா. அவங்கள பத்தி சொல்லுங்க. ஹாய் அகலிகா. முதல் படத்திலேயே சிறந்த நடிகைன்னு கூறுறது எவ்வளவு பெரிய விஷயம். படம் இன்னும் பார்க்கல. ஆனா விருது கொடுப்பதற்கா என்ன அழைச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல சார். நோ ப்ராப்ளம். நீங்க பெரிய டைரக்டர். பிஸியான டைரக்டர். அதனால எனக்கு எதுவும் தப்பா தெரியல. நேரம் கிடைச்சா தாராளமா நீங்க அந்த படத்த பார்க்கலாம். நிச்சயமா இனிமே பார்க்குறேன். இந்தாங்க என்று விருது வாங்கி அவளுக்கு நேராக நீட்ட அதை வாங்கியவர் தேங்க்யூ சார் என்று பதில் கூறினாள். ஹலோ, என்ன அதுக்குள்ளே நகர்த்து போனால் என்ன அர்த்தம்? நீங்கள் நடித்த படத்துலேருந்து ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். எங்களுக்காக 2 ஸ்டெப் போடணும். என்ன அக்னிதேவ், நீங்களும் கூடவே 2 ஸ்டெப் போடலாம். ஒன்றும் தப்பில்ல. ஹலோ, எதுக்கு? டான்ஸ் எல்லாம் வராதுங்க. அவங்க டான்ஸ் ஆடட்டும், நான் பார்க்குறேன். பாடலில் 2 வரிகள் இசையோடு ஆரம்பிக்க அந்த இசைக்கு ஏற்றவாறு நடனம் ஆடி காட்டினார். கூட்டத்திற்கு நடுவே நிற்கிறோம். அவர்கள் தன்னை கவனிக்கிறார்களா? அதுபோல எந்த எண்ணமும் அவளுக்கு இல்லை. இயல்பாகவே அவளுக்கு நடனம் என்றால் அத்தனை இஷ்டம். அதிலும் இந்த இசைக்கு ஏற்றவாறு நடனமாட கூடியிருந்த நிறைய ரசிகர் பட்டாளம் அனைவருமே ஒன்று போல நடனமாட ஆரம்பித்தனர். அவள் மட்டுமல்ல, அவளைச் சுற்றி இருந்தவர்களையும் ஆட செய்து கொண்டிருந்தாள். ஒரு ஒளிபரப்பானதை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. 2 நிமிடம் ஆடி முடித்த பிறகு கூட கைத்தட்டல் அடங்க நீண்ட நேரமாகியது. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல டான்ஸர். ரொம்ப அழகா ஆடுற என அக்னிதேவ் கூற, நன்றி என்று ஒரு வார்த்தையில் கூறினாள். ஹலோ, என்ன அதுக்குள்ள 2 பேரும் நகர்ந்து போறீங்க? மிஸ் அகலிகா, உங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. சார் கிட்டத்தட்ட 4 அவார்டுக்கு நாமினேஷன் ஆகியிருக்கிறாரு. அதாவது 4 அவார்டு அவர் கைக்கு போக போகுது. அதில ஒரு அவார்டு நீங்க தான் அவருக்கு கொடுக்கணும். ஓ! தாராளமா கொடுக்கலாம். சொல்லிவிட்டு காத்திருக்க, அந்த வருடத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த படத்தின் பாடலை எழுதிய எழுதியதற்காக இந்த விருது என அவருக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மைதான். அக்னிதேவ் முதல் முறையாக இந்த படத்தில் இருந்து பாடலாசிரியர் என்ற புதிய அவதாரம் எடுத்திருந்தான். அதற்காகத்தான் இந்த விருது வழங்கப்படுகிறது என்று கூறவும், சிரித்தபடியே அக்னிதேவிற்கு விருதை கொடுத்து வாழ்த்துக்கள் சார் என்று சொன்னபடி மறுபடியும் நகரப்போக, இருவருக்குமே முதல் முறையாக சந்தித்தது நினைவு நன்றாகவே இருந்தது. அக்னிதேவ் இப்போதும் கூட அதையே தான் நினைத்தான். முதல் முறை பார்த்தபோது தோன்றிய அதே உணர்வு. என்ன கண்ணுடா, என்ன பொண்ணுடா என்று. அதே போலதான் அகலிகாவிற்கு அவனுடைய சந்திப்பு ஞாபகம் வந்தது. ஆனால் இருவருமே அழகாக புன்னகைத்தாள். ஆனால் இருவருமே அழகாக புன்னகைத்தார்கள். நடிக்கச் சொல்லித்தரும் டைரக்டரும் சிறந்த நடிகைக்கும் தனியாக நடிப்பு சொல்லித்தர வேண்டுமா என்ன? 2 பேருமே அழகாக பக்கம் பக்கமாக நின்று ஒரு ஃபோட்டோவிற்கு போஸ் கொடுங்க என்று குரல் கொடுக்க,
சரி என்றபடி அவளுக்கு அருகே வந்து நிற்கவும், எந்தவித கூச்சமும் இல்லாமல் அவளை தோளோடு லேசாக அணைத்தபடி நின்று போட்டோவிற்கு போஸ் கொடுத்தான். உதட்டளவில் லேசாக சிரித்தாலும் அவனை எரித்து விடுவது போல ஒரு பார்வையை பார்த்துவிட்டு நின்றிருந்தாள் அகலிகா. போதைக்கணமே அத்தியாயம் 9. இப்போது வழக்கம் போல சாய் வாசலில் காத்திருந்தான். இதற்கு முன்னால் எல்லாம் இத்தனை கோபம் வரவில்லை. இன்றைக்கு முதல் முறையாக அக்னிதேவ் மேல் அத்தனை கோபம் வந்தது. ஏனென்றால் எப்போதுமே இல்லாத வகையில் இன்றைக்கு புதியதாக இப்படி ஆரம்பித்திருந்தான். இவனோடு பழகிய நாட்களில் தொடக்கத்திலிருந்து இன்று வரையிலுமே வீடு வரைக்கும் யாரையும் அழைத்து வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு முதல் முறையாக தன்னுடைய வீட்டில் பார்ட்டி வைக்க சொல்லி தெரிந்த நடிகைகள் என அனைவரையும் அழைத்து இருந்தான். ஏற்கனவே அவனுடைய வீடு சற்று பெரியதுதான். ஹாலை கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் உட்காரும் வகையில்தான் இருந்தது. ஆனால் வீட்டில் பார்ட்டி வைத்தது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. மனதிற்குள் நிறைய வருத்தமாக இருந்தது. நிச்சயமாக அக்னிதேவ் இப்படி செய்வான் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த திரை உலகத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் ஆரம்பத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். எல்லாமே குறுகிய காலம்தான். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு ஆளாகி மொத்த சொத்தையும் இழந்திருக்கிறார்கள். ஒன்று மதுவால், அடுத்தது மாதுவினால். ஏதோ ஒரு காரணத்தினால் மொத்த சொத்தையும் இழந்துவிட்டு நடுத்தெருவில் நிறைய பேர் நின்றிருக்கிறார்கள். எத்தனை வேகமாக உச்சத்தை தொடுகிறார்களோ அதே வேகத்தில் இறங்கி காணாமல் போனவர்களை கூட பார்த்தும் கேட்டும் இருக்கிறான். அப்படி ஒரு நிலைமை அக்னிதேவிற்கு வந்துவிடுமோ என்கின்ற பயம் முதலாக இவனுக்கு மனதில் தோன்றியது. சற்று எரிச்சலோடு வாசலுக்கு வெளியே இவனுடைய காரில் அமர்ந்திருந்தான். நிச்சயமாக அடுத்த சில நாட்களுக்கு அனைத்து மீடியாக்களுக்குமே செலவே இல்லாமல் தீனி போட்டு கொண்டிருந்தான் அக்னிதேவ். வீட்டிலிருந்தே அழைத்து பார்ட்டி கொண்டாடிய பிரபல டைரக்டர் என்ற அடைமொழியோடு கிசுகிசுவாக அல்லது நேரடியாகவோ இது செய்தியாக வரப்போகிறது. ஆனால் இதெல்லாம் இத்தோடு முடித்து விடாது. இன்றைக்கு முதலாக ஆரம்பித்த இந்த பார்ட்டி தொடர்கதையாக தொடர்ந்து வந்தால் யோசிக்கவே அவனால் முடியவில்லை. ஒவ்வொரு நடிகைகளாக உள்ளே சென்று கொண்டிருந்தனர். அனைத்து நடிகைகளுமே முக்கியமாக குறிக்கோள் அக்னிதேவின் அடுத்த படத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான். அதை கோரிக்கையாக எடுத்துக்கொண்டுதான் பாதிக்கு மேற்பட்டோர் வந்திருந்தனர். இன்றைய செலவு மட்டும் சில லட்சங்களை தாண்டி இருக்கிறது. அக்னிதேவ் கேட்ட அனைத்து பிராண்ட் மது வகைகளையும் கூடவே சைடிஷ், டிஃபன் என எக்கச்சக்கமாக ஆர்டர் செய்திருக்க அனைத்துமே உள்ளே தயாராக காத்து கொண்டிருந்தது. இதெல்லாம் எதற்காக என்று கேட்டால் அவனுடைய படம் விருது வாங்கியதற்காகத்தான். தான் கொடுக்கின்ற பார்ட்டி என்று அனைவரிடமும் சொல்லி அழைத்திருந்தான். முதலில் இவனிடம் சொன்ன போது சாய் அவனிடம் முதலில் சொன்னது இதைத்தான். வேண்டாம் சார், நம்ம வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாட வேண்டாம், பார்ட்டி தானே கொடுக்குறீங்க, ஏதாவது பெரிய ஹோட்டலில் கொடுக்கலாம், பில்லை செட்டில் பண்ணிவிட்டு வந்துடலாம். பொதுவாக எந்த டைரக்டரும் வீட்டில் பார்ட்டி வைக்கிறது கிடையாது. நம்ம புதுசாக ஆரம்பிக்க வேண்டாமே. உனக்கு சுத்தமாக தெரியல சாய், இந்த சினிமா உலகத்தில் இது போலலாம் பார்ட்டி வச்சாதான் நம்மளை எல்லோருமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. தினம் ஏதாவது ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று நம்ம கலந்து கொள்ளணும், இல்லை மற்றவங்களுக்கு கலந்துக்க வச்சுக்கணும். நீ ஹிந்தி சினிமா உலகத்தை பற்றி எல்லாம் தெரியாதா? இல்லை ஹிந்தி சீரியல் எடுக்கிறாங்களே அதை பற்றி எல்லாம் உனக்கு தெரியும் தானே? ஹிந்தி திரையுலகத்தில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஏதாவது ஒரு பார்ட்டி தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுது சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இது தமிழ்நாடு. இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கவனிப்பாங்க. இது வேறு விதமாக மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிக்கும். அது நிச்சயமாக நமக்கு நல்லதில்லை. அதனால தான் சொன்னேன். பார்ட்டி வைக்கிறதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸாய் உனக்கு சொன்னால் புரியாது. பார்ட்டியில் கலந்துக்கிறவங்களால் நிறைய நமக்கு பெனிஃபிட் உண்டு. என்னென்னு பார்க்குறியா? இங்கே நிறைய பேர் வருவாங்க. இதுபோல் படத்தோட தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர், இப்படி எல்லாருமே கூப்பிடணும். அவங்க எல்லாம் வரும்போது பார்ட்டியில் கலந்துக்க வர்ற நடிகர் நடிகைகள் கூட தனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னு சொல்லி வாய்ப்பை வாங்கிக்குவாங்க. உனக்கு தெரியாதா? தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் சொல்லி எல்லா பக்கமும் இப்போ இதுதான் பழக்கத்தில் இருக்குது. ஈஸியாக வாய்ப்பு கிடைக்க இதுதான் நல்ல வழி என்று இப்போல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பார்ட்டிக்கு மட்டும் வர நடிகைகளும் உண்டு. இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு சொன்னால் புரியாது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் சாய். ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போகலாம், தப்பில்லை. ஆனால் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டி கொடுத்துட்டு, ஏய் நீ என்ன இன்னும் இப்படி இருக்கிற? நான் சினிமா டைரக்டர், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னமோ பட்டிக்காட்டா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. முதல்ல ஒன்றை தான் கவனிக்கணும் போல இருக்குது. இப்படி பேசிதான் அன்றைக்கு பார்ட்டியை ஆரம்பித்திருந்தான். கடைசியாக இன்னொரு கேள்வியை கூட இவனிடம் கேட்டிருந்தான். அவார்டு வாங்கினாலே அந்த பொண்ணு, அதுதான் இப்போ புதுசாக அறிமுகமாகி என்னமோ அகலிகாவோ தாரிகாவோ, என்ன பேர்? அகலிகா சார். அந்த பொண்ணு எல்லாம் பார்ட்டிக்கு வர்றது கிடையாதா? ஏன்னா இப்போது நிறைய மாறிடுச்சு. யாராவது ஒருத்தர் ஏதாவது காரணம் சொல்லி அடிக்கடி பார்ட்டி வைக்கிறாங்களே.
நானும் இந்த ஒரு வருடத்தில் அந்த பொண்ணு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அதனால கேட்குறேன். அந்த பொண்ணு வர்றது கிடையாது. இதுவரைக்கும் எந்த பார்ட்டியிலும் போனதா தெரியல. எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க? சினி ஃபீல்ட்ல அந்த பொண்ண பத்தி ரொம்ப ஆஹா, ஓஹோன்னு பேசிக்கிறாங்களே! அதனால கேட்டேன். உண்மையிலேயே அந்த பொண்ணு படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க சார். அதனால எல்லாரும் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஏன் சார் அடுத்த படத்துக்கு நம்ம வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட கால் ஷீட் கேட்கலாமா? வேண்டான்டா, ஏற்கனவே ஆடிஷனுக்கு வந்து சண்ட போட்டால்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல கூப்பிட்டா நடிக்க வருவாளா என்ன? வருவா. வராம எங்க போகப் போறா? சம்பளம் 1,00,00,000 அப்படிங்கிற இடத்துல 2,00,00,000 5,00,00,000 தரேன்னு சொன்னா யோசிக்காம அக்ரிமெண்ட் சைன போட போறா. வேற என்ன? இப்படியான பேச்சு இருவருக்கும் இடையே நடந்தது. சார், எல்லாருமே பணத்த பிரதானமா பார்க்கறதில்ல. அதையும் தாண்டி நெறைய பேர் நடிப்பு மட்டும் ஹாபியா வச்சு நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்போடு நடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்ற? இந்த பொண்ணு அர்ப்பணிப்போட நடிக்கிறான்னா, அப்படியெல்லாம் நடிக்கணும்னு நடிச்சா அவார்டு படம் மட்டும் தான் நடிக்க முடியும். எல்லா கேரக்டரும் நடிக்க முடியாது. நீ எந்த காலத்துல இருக்கிற? 22 வந்தாச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் வா. 80, 90களில் சுற்றிக்கிட்டு இருக்காத. சின்ன வயசுன்னு சொன்னால் பத்தாது. திங்கிங் கூட அது மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? லேசான போதையோடு தான் இதையெல்லாம் பேசியது. ஏனோ வாசலில் இருந்து நின்றவனுக்கு இது எல்லாமே யோசனையில் வந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது BMW கார் ஒன்று அக்னிதேவின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. இவன் கூட சற்று ஆச்சரியமாகத்தான் கவனித்தான். இந்த வருடத்தைய மாடல் கார் வாங்கியவர் கூட சொற்பமானவர்கள்தான். எந்த நடிகையுடனோ காரோ தெரியவில்லையே என யோசனையோடு தான் பார்த்து கொண்டிருக்கும் போதே டிரைவருக்கு அருகே இருந்த இருக்கையிலிருந்து ஒரு முதியவர் கதவை திறந்து கொண்டு இறங்கினார். ஓரளவிற்கு நிறைய பேரை அழைத்திருந்தான் அக்னிதேவ். அவர்கள் அனைவருமே வரவேற்க லிஸ்ட் தயாரித்தது இவன்தான். நிச்சயமாக அவன் தயாரித்த லிஸ்டில் இந்த முதியவர் கிடையாது. யாரோ ஒருவர் தெரியாமல் வந்திருக்கிறார் என நினைத்தபடியே வேகமாக காருக்கு அருகே சென்றான். சார், நீங்க யாரு? யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? உங்ககிட்ட உள்ள போறதுக்கான கார்டு இருக்கா? யாரா நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற? என்னை யாருன்னு நினைச்ச? நகர்த்து போ, காட்டமாக சொல்லிய அந்த முதியவர் யோசிக்காமல் அவனை பிடித்து லேசாக தள்ளி இருந்தார். சாய் ஒரு நிமிடம் ஆச்சரியமாக இருந்தது. அந்த வயோதிகரிடம் அவ்வளவு பலத்தை எதிர்பார்க்கவில்லை. சார், வந்து என்னடா வந்து போயின்னு? எத்தனை தைரியம் இருந்தா என்னை உள்ள விடமாட்டேன்னு தடுப்ப? எங்க அவன் அந்த அக்னி? அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அவனை பார்க்க தான் வந்திருக்கிறேன். இப்போது தான் சாய் அவரை நன்றாக பார்த்தான். அக்னியின் ஜாடை நன்றாகவே அந்த முதியவரிடம் இருந்தது. நிச்சயமாக ஏதோ இரத்த வழி உறவு என புரிந்து கொள்ள, ஒரு நிமிஷம் சார், உள்ளதான் இருக்கிறாங்க, நீங்க போங்க. முதல்ல நீ யார் அதை சொல்ல? வாசலுக்கு எதுக்காக காவல் காத்துக்கிட்டு இருக்கிற? வாட்ச்மேன் தான் வாசல்ல நிற்கணும். நீ வாட்ச்மேன் கிடையாது. சொல்லு, நீ யாரு? நான் சாரோட அசிஸ்டண்ட். உள்ள பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வெளியே நிற்கிறேன். பார்ட்டியா? பார்ட்டின்னா எனக்கு புரியல. வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். நானே உள்ளே போய் பார்த்துக்கிறேன். வேகமாக உள்ளே சென்றிருந்தார். நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை தொடங்கப் போகிறது என்று சாய்க்கு தோன்றியது. தடுக்கவும் முடியவில்லை. என்ன செய்வது என புரியாமல் அவரோடு கூடவே வீட்டிற்குள் நுழைந்தான். ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். அங்கே இருந்த நடிகர் நடிகைகள், பார்ட்டிக்கு வந்திருந்த பலரும் கையில் ஆளுக்கொரு மது கோப்பையை ஏந்தியபடி இசைக்கு ஏற்றவாறு நடனமாகி கொண்டிருந்தனர். ஒரு நிமிடம் நின்று முகத்தில் சுளித்தவர் வேகமாக அக்னி என்று குரல் கொடுத்தார். அந்த கூட்டத்தில் அக்னிதேவ் எங்கு இருக்கிறான் என்று தெரியவில்லை. இவரது குரல் கேட்கவும் வேகமாக கூட்டத்திற்கு நடுவே இருந்து கையில் மதுக்கோப்பையுடன் இவருக்கு முன்னால் வர ஒரு நிமிடம் கூட அந்த பெரியவர் தாமதிக்கவில்லை. அத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கும் போதே பலார் என கன்னத்தில் அறைந்திருந்தார். தாத்தா என்று குரல் கொடுத்தவனுக்கு சத்தம் வாயை விட்டு வரவே இல்லை. அடி வாங்கியது ஒரு பக்கம் அதிர்ச்சி என்றாலும் இந்த இடத்தில் அவரை எதிர்பார்க்கவில்லை என்கின்ற திகைப்பு இருந்தது. அப்படியே திகைத்து போய் நின்றிருந்தான். அங்கே கூடியிருந்த பலரும் அக்னிதேவிற்கு துணையாக பெரியவரை நகர்த்திவிட போக கோபமாக பெரியவர் கத்தினார். எவனாவது கிட்ட வந்தீங்க, யோசிக்கவே மாட்டான். அத்தனை பேரையும் வகுந்துடுவேன். இது எனக்கும் என் பேரனுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். யாரும் நடுவில் வரக்கூடாது. இன்னும் 2 நிமிஷம்தான் உங்கள் எல்லாருக்கும் டைம். அதுக்கு முன்னாடி இங்கிருந்து வெளியேறி ஆகணும். முதல்ல அத்தனை பேரையுமே இங்கிருந்து போக சொல்லு. சற்றே அதட்டலாக கூற பதில் எதுவும் பேசாமல் நின்றிருந்தான் அக்னி. அக்னி, ஏன் பேசாமல் நிற்கிற? உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன். என்னுடைய வளர்ப்பு தப்புன்னு சொல்ல வச்சிடாத, புரிஞ்சுதா என்று சொல்லவும் வேகமாக திரும்பி அனைவரையும் பார்த்து எல்லோரும் கிளம்புங்க என்று குரல் கொடுத்தான். அடுத்த நொடியே சாய் வேகமாக செயலில் ஈடுபட்டிருந்தான். ஒவ்வொருவரையும் வெளியேற ஆரம்பித்தான். சாயின் மனதிற்குள் வருத்தம் எல்லாம் இல்லை. இந்த நிமிடம் மிகவும் சந்தோஷமாகவே இருந்தது. மனதிற்கு ஒவ்வாத செயல் செய்கிறோமே என்று நினைத்து கொண்டிருக்க இனி இது போல எப்போதும் நடக்காது என்று தோன்றவும் சற்றே மகிழ்ச்சிதான் அவனுக்குள். 5 நிமிடம் அந்த இடமே காலியாகி இருந்தது. மொத்த
இப்போது மிச்சம் இருந்தது அக்னி, தேவ், அவனுடைய தாத்தா, கூடவே சாய். "என்னண்ணா நடந்துக்கிட்டு இருக்குது? இங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? என்ன சொல்லி இங்க வந்த? இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கா? சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த? நீ ஆசையா அந்த ஃபேஷனா செய்றேன்னு சொல்லித்தானே உன்ன அனுப்பிச்சேன். இந்த காரணத்துக்காக தான் நீ வெளிநாடு வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்தியா? எல்லா படமும் நல்லா ஹிட் ஆகுது. என் பேரன் பெரிய அளவுல வருவான்." சொல்லி நான் ஆசை ஆசையா நெனச்சுக்கிட்டு இருந்தா, "நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? எத்தன நாளா இந்த அசிங்கமெல்லாம் நடக்குது? முதல்ல நீ யாருடா? நீ இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்கிற. உனக்கு வேற வேலை இல்லையா? அத்தன பேர் போகும்போது நீயும் போயிருக்கணும் இல்லையா?" அருகில் இருந்த சாயிடம் கேள்வி கேட்டார். "தாத்தா, நான் அசிஸ்டன்ட் சார். சார் சொன்னா தான் போக முடியும்." "சரி, சரி, நீ ஓரமா போய் உட்காரு. நீ சொல்லுடா." நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லல. "இதுக்காக தான் இங்க வந்தியா? இதையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் உன்ன நான் எடுத்து வளர்த்தேனா? பையனை சரியா வளர்க்கலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே வேதனைய நீயும் எனக்கு தருவியா?" "இல்ல தாத்தா, அப்படி இல்ல." "அப்புறம் இங்க நடந்து நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? சொல்லுடா. உன்கிட்ட தான் கேட்குறேன். இத பார்க்கறதுக்காகத்தான் இத்தன நாள் கழிச்சு உன்ன பார்க்க வந்தனா? என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உன் அப்பன்தான் வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டான்னா நீயும் அதையே செய்வியா?" "இல்ல தாத்தா, அப்படி இல்ல. நான் இந்த துறையில ஏதாவது சாதிக்கணும். அதுக்காகத்தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன்." "போதும்டா, திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லாத. இத்தன நாளா நீ என்ன சாதிச்சுட்ட? நீ சாதிச்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. இதுவரைக்கும் அப்படி என்ன படத்த எடுத்துட்ட? உன்னுடைய எல்லா படத்துலயுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வெளிநாட்ல போய் படிச்ச. அதனால அங்கத்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இப்படி எடுக்கிறியோன்னு தான் இத்தன நாளா நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்புடா. உன் மனசுல இருக்கிறது எதுவுமே நல்ல எண்ணம் இல்ல. உன்னோட மன வக்கிரத்த தீர்த்து கொள்ள தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தியா?" "தாத்தா, அநியாயமா பேசாதீங்க. இது சினி ஃபீல்டு. எனக்குன்னு சில பேர் இருக்கு. எல்லோருக்குமே என்ன நல்லா கவனிக்கிறாங்க. என்னோட பேருக்காகவே எப்படி படம் எடுத்தாலும் ஓடும். அந்த மாதிரியான ஒரு ஃபேஷன உருவாக்கி வச்சிருக்கிறேன்." "கிழிச்ச. நீ பேசுறது ஆணவத்துல. அது உனக்கு தெரியுதா அக்னி? நீ சொல்றது உண்மையா இருந்தா, அடுத்ததா ஒரு படம் எடு. இதுவரைக்கும் எடுத்த எந்த படத்தோட சாயலும் அதுல இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க பெண்கள ரொம்ப அழகா, திறமையானவங்களா காட்டணும். உன்னால முடியுமா?" "ஏன் முடியாது தாத்தா? என்னால முடியும். நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி படம் எடுப்பேன். எப்படி இப்போ ஒவ்வொரு படத்தையும் ஹிட் குடுக்குறேனோ, அதே போல அந்த படத்தையும் ஹிட் ஆக்குவேன். பார்க்குறீங்களா?" "பார்க்கலான்டா. அப்படி ஒரு வேள உன்னால ஹிட் குடுக்க முடியலன்னா, இதுக்கு பிறகு நீ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மூட்ட கட்டி வச்சுட்டு, நீ நான் சொல்றத கேட்கணும். நான் இருக்கிற இடத்துக்கு வந்தாகணும். அங்க உனக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு துணையா நீ இருக்கணும். புரிஞ்சுதா?" "நிச்சயமா தாத்தா. நான் உங்க பேரன். நீங்க சொன்னத கட்டாயமா நான் கேட்பேன். ஒரு வேள நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் படம் எடுத்து அதில தோல்வி அடைஞ்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய நான் இருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே விட்டுட்டு, நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடவே வந்துர்றேன். உன்னோட அப்பா, அம்மா மேல எனக்கு நெறைய மன வருத்தம் இருந்தாலும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்ன நல்ல மாதிரியா வளர்த்தேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட நான் இப்போ கெளம்புறேன். உனக்கு நெறைய நாள் டைம் தர மாட்டேன். இன்னும் சரியா 6 மாசம் தான். அந்த 6 மாசத்துக்குள்ள நீ திறமையானவன் தான் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி படம் எடுத்து நிரூபிச்சு காட்டு. அப்படி நீ ஜெயிச்சா, தொடர்ந்து நீ இங்கேயே இருக்கலாம். இல்லன்னா, சம்பாதிச்ச வரைக்கும் போதும். என் கூட வந்துடணும். நம்ம தோட்டம் தொரவை பார்த்துக்கணும். இதுதான் நான் உனக்கு சொல்ற கடைசி வார்த்தை. நான் வரேன்" என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நகர்ந்தார். அவர் செல்லவும் கூடவே சாயும் வாசல் வரைக்கும் சென்றான். "நீ ஏன்டா என் பின்னாடி வர?" "தாத்தா, தாத்தா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தாத்தா, இன்றைக்கு நான் முறையா வீட்ல பார்ட்டின்னு சார் ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. ஆனா சார் சொன்ன பேச்சு எதையும் கேட்கறதில்ல." "அவன் யாரு?" "என்னோட பேரன்டா. எப்படி சொன்ன பேச்ச கேட்பான்? சொன்ன பேச்சு கேட்குற பரம்பரையிலயா பிறந்திருக்கிறான். அவன் அப்பாவாகட்டும், நான் ஆகட்டும் சொன்ன பேச்ச கேட்கறது கிடையாது. அது மாதிரி தானே அவனும் இருப்பான். சொல்லு, நீ சொல்ல வந்தத முழுசா சொல்லு." "ரொம்ப நன்றி தாத்தா. இனிமே இது மாதிரி வீட்ல பார்ட்டி நடக்காது. சார் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்குது. அவர் திறமையானவர். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி படம் எடுத்து கட்டாயமா வெற்றியடைய வைப்பாரு. அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. அப்புறமா அடிக்கடி வந்து உங்க பேரன பார்த்துட்டு போங்க தாத்தா. பெரியவங்களோட கண்காணிப்புக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, நெறைய நேரங்கள்ல தவறுகள் செய்ய தோணாது. இது எனக்கு தோன்றினது. முதல்ல உன்ன பார்க்கும்போது எனக்கு கோபம் வந்தாலும், இப்ப நீ சொல்றத கேட்கும்போது உன் மேல தப்பா எதுவும் நினைக்க தோணல. இந்த சினிமா உலகம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அளவுக்கு நான் பார்த்து மனசு வெறுத்து போய் இருந்திருக்கிறேன். அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வேற தான். அந்த வாழ்க்கை முறை தான் அக்னியோட அம்மா, அப்பா 2 பேரையுமே அந்த சின்ன வயசுல பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அதனாலேயே இந்த சினிமா உலகம் எனக்கு சுத்தமா பிடிக்காமலும் போச்சு. ஆனா ஒரே பேரன், அவனோட கனவு அதுதான்னு சொல்லும்போது மறுக்க தோணல. அதனால தான் அவன் விருப்பப்படி சாதிக்கட்டும்னு டைரக்ஷன் துணையோட சேர்த்து படிக்க வச்சேன். அவனும் ஓரளவுக்கு சாதிச்சான்.
அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு நான் வந்தது கூட அவார்டு வாங்கின பேரனை ஆசையாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. எது எப்படியோ எப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்த்து இருந்தாலும் உன்னை மாதிரி ஒரு சில நல்லவங்களும் அவன் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு போதும். அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் ஏறி புறப்பட்டார். எது எப்படியோ திசை மாறி வேறு பாதைக்கு திரும்ப இருந்தவனை சரியான நேரத்திற்கு வந்து சரியான பாதைக்கு திருப்பி விட்டிருந்தார். பார்ட்டியில் ஏறியிருந்த போதையெல்லாம் மொத்தமாக இறங்கி இருந்தது அக்னிக்கு. நினைவு எல்லாமே தாத்தாவை சுற்றியே வந்தது. நிச்சயமாக அவனுடைய பெரிய கனவு என்னவென்றால், தாத்தா எந்த இடத்திலும் சற்றும் மனம் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் வந்த லாப பணத்தை எல்லாமே முதலீடுகளாகத்தான் செய்து வைத்திருக்கிறான். கிட்டத்தட்ட பாதி பணத்தை தாத்தாவிற்கு மாற்றி அனுப்பிவிடுவான். இன்றைக்கு இந்த நிமிடம் சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகினாலும் இவனுடைய ஆயுளுக்கும் உட்கார்ந்து சாப்பிட முடியும். தாத்தாவிற்கு அனுப்பிய பணத்தை எல்லாமே பெரிய பெரிய தோட்டங்களாக வாங்கி போட்டிருந்தார். தாத்தாவும் ஏற்கனவே மிகவும் வசதியானவர் தான். ஏக்கர் கணக்கில் தோட்டங்கள் இருக்க மாதத்திற்கு எப்படியும் ₹1,00,000 மேல் வருமானம் இவனுடைய சின்ன வயதிலிருந்தே வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அவரோடு அழைத்து சென்றவனை அவனுடைய ஆசைப்படி வெளிநாட்டில் படிக்க வைக்க அவரால் முடிந்தது. அவருக்கு உறவு மட்டுமல்ல, இருக்கின்ற சிறு பற்றுதலும் அவன் மட்டும்தானே. பேசிவிட்டு சென்ற நேரத்தில் இருந்து புதிய பாதை, புதிய கண்ணோட்டத்தோடு திரையுலகை கவனிக்க ஆரம்பித்திருந்தான் அக்னி.